Hey guys, welcome back to another video. So நம்ம வந்து AWS Handsonல இன்னைக்கு பார்க்க போற சர்வீஸ் வந்து ட்ரஸ்ட் அட்வைசர். இந்த லேபோட அப்ஜெக்டிவ் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ட் அட்வைசர் சர்வீஸ் யூஸ் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து ஆடிட் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலாக இந்த ட்ரஸ்ட் அட்வைசரை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணுறோமா இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆப்டிமைசேஷன், அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ், செக்யூராக டிசைன் பண்ணியிருக்கோமா, அண்ட் தென் ஃபால்ட் டாலரன்ஸ். ஸோ ஏதாவது வந்து ஒரு டவுன் டைம் ஆகுதுன்னா நம்மளால் வந்து ஃபால்ட் டாலரன்ஸாக அப்ளிகேஷன் டிசைன் பண்ணியிருக்கோமா. ஸோ இந்த 4 பெஸ்ட் ப்ராக்டிசஸை நம்மளோட சர்வீசஸில் எவால்வேட் பண்ணி நமக்கு வந்து ரிப்போர்ட்டாக கொடுக்கறது ஒரு அட்வைஸ் பண்ணுறது தான் இந்த ட்ரஸ்ட் அட்வைசர். ஸோ நம்மளோட லேப் என்விரான்மெண்ட் ஆஸ் பர் க்ளவுட் அகாடமியில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் நம்மளோட லேப் என்விரான்மெண்ட்டில். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற செட்டப் இது தான். ஸோ வி ஆர் கோயிங் டு பி அ ரூட் அட்மின் அஸ் யூசர் அண்ட் தென் ஒரு AWS ட்ரஸ்ட் அட்வைசர் இருக்குது. ஸோ இது வந்து கனெக்டட் டு இன்டர்நெட் கேட்வே, EBS ஸ்னாப்ஷாட், கிபானா அனாலிட்டிக்ஸ் அண்ட் ஷேர் பாயிண்ட் செக்யூரிட்டி குரூப்ஸ். ஸோ இதெல்லாமே தான் இருக்குது. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா வி குட் சி இந்த இன்டர்நெட் கேட்வேல ஏதோ ஒரு செக்யூரிட்டி லூப் ஹோல் இருக்குது. அண்ட் தென் இது எல்லாமே வந்துட்டு ஏதோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணல. ஸோ இதுதான் நம்ம வந்து ட்ரஸ்ட் அட்வைசர் யூஸ் பண்ணி we are going to figure it out என்ன மிஸ் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ come on, let's go and start the lab. அண்ட் நம்ம ஃபாலோ பண்ண போகிற ஸ்டெப்ஸ் இது தான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு கன்சோலை லாகின் பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து இட்ஸ் கோயிங் டு பி ட்ரஸ்ட் அட்வைசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம், அது என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணணுன்னா. அதுக்கப்புறமா செக்யூரிட்டி குரூப் பெஸ்ட் ப்ராக்டிஸ், IAM பெஸ்ட் ப்ராக்டிஸ், மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், ஸ்னாப்ஷாட் பெஸ்ட் ப்ராக்டிஸ், இதெல்லாம் தான் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இட்ஸ் கோயிங் டு பி அண்டர்ஸ்டாண்டிங் த ட்ரஸ்ட் அட்வைசர். ஸோ ஃபஸ்ட்டு லெட்ஸ் கோ டு த ட்ரஸ்ட் அட்வைசர் போகலாம். ஸோ ட்ரஸ்டட் அட்வைசர் தான் வந்துட்டு நம்மளோட இந்த AWS சர்வீஸோட நேம், சரியா? ஸோ இதில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு டேஷ்போர்ட் இருக்க போது. அண்ட் தென் அதில் வந்து மொத்தம் 3 ஸ்டேட்டஸ் ப்ரொவைடிங். ரெட்னா வந்து ஆக்ஷன் ரெக்கமெண்டட், எல்லோனா வந்து இன்வெஸ்டிகேஷன் ரெக்கமெண்டட், க்ரேனா வந்துட்டு எக்ஸ்க்ளூடட் ஐட்டம்ஸ். ஸோ யூ குட் சி நமக்கு வந்து 2 வந்து ரெட்டில் இருக்குது, 1 வந்து எல்லோவில் இருக்குது, அண்ட் தென் 0 வந்துட்டு க்ரே வந்து 0வில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா MFA அண்ட் ரூட் அக்கௌண்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து இட்ஸ் கிவன் ஆஸ் ரெட். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி குரூப் ஸ்பெசிஃபிக் போர்ட்ஸ் வந்து அன்ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. ஸோ அதனால் அதுவும் வந்து ரெட்டில் இருக்குது. And then check the usage that is more than 80% of the VPC internet gateways limit. ஸோ அது வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து வார்னிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ the navigate pan contains all the different categories, dashboard, cost optimization, security, blah blah. So இந்த இடத்துல வந்து we have the categories over there. ஸோ இப்போ காஸ்ட் ஆப்டிமைசேஷனில் எதுவும் இல்லை, பெர்ஃபார்மன்ஸில் எதுவும் இல்லை, செக்யூரிட்டியில் தான் நமக்கு வந்துட்டு EBS ஸ்னாப்ஷாட் இதெல்லாமே வந்து டிக்கில் இருக்குது. குட். ஸோ செக்யூரிட்டியில் நமக்கு வந்து 2 இருக்குது, MFA ஆன் ரூட் அக்கௌண்ட்டும் அண்ட் தென் செக்யூரிட்டி குரூப் ஸ்பெசிஃபிக் போர்ட்ஸ். இந்த ரெண்டுமே வந்து நமக்கு ரெட் வார்னிங்கில் இருக்குது. ஃபால்ட் டாலரன்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் தென் சர்வீஸ் லிமிட்ஸில் வந்துட்டு VPC இன்டர்நெட் கேட்வே வந்து சர்வீஸ் லிமிட்ஸ் வந்து க்ராஸ் ஆகிருக்கு. ஸோ வி ஹாவ் 2 இன் செக்யூரிட்டி கேட்டகரிலையும் 1 அண்டர் சர்வீஸ் லிமிட்ஸ் கேட்டகரிலையும் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ ஸ்க்ரால் டவுன் டு ரெக்கமெண்டட் ஆக்ஷன்ஸ், அப்சர்வ் தட் ஈச் check has download result and refresh check button on the right. So refresh can only be performed once every 5 minutes. So trusted advisor will automatically refresh all the checks when you load the trusted advisor website. The refresh button may be inappropriate for up to 5 minutes. ஸோ நம்ம வந்து இந்த refresh all checks இருக்கு இல்லையா, இது வந்து எவ்ரி 5 மினிட்ஸாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணோம் ஃபார் நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ். அண்ட் தென் ஒன்ஸ் நம்ம வந்து ட்ரஸ்ட் அட்வைசர் ஓப்பன் பண்ணும்போதே இது வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து காமிக்க போகுது. ஸோ தட்ஸ் வாட் they mentioned over there. ஸோ ஃபஸ்ட் வந்து let's go for security and let's see recommended actions. So log into your root account and activate an MFA device. See checking MFA status and setting up an MFA device. So கொடுத்துருக்காங்க, they mentioned we can download the result. ஸோ இங்கே இருக்குது
ஸோ இதை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இன் XLX ஃபைல். ஐ திங்க் இது வந்து ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டில் வரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் டவுன்லோட் இட். ஓப்பன் ஃபைல். ஓகே, எக்ஸல் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. கூல் கைஸ். ஸோ I got the Excel file. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா let me zoom in. So we got MFA and root account ID and then description, status வந்து என்ன இருக்குது, error, number of resource process and எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து we can download it as an XLS file. ஸோ இதுலேயே வந்து நம்ம செக்யூரிட்டி குரூப்ஸ் போகும்போது you also get US West 2 and then என்ன செக்யூரிட்டி வந்து இதுவாக இருக்குங்கிறதும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நவ் நேவிகேட் டு டேஷ்போர்ட், காஸ்ட் ஆப்டிமைசேஷன் without support plan you can see all of the results included. ஓகே, ஸோ காஸ்ட் ஆப்டிமைசேஷனுக்கு ஃப்ரீயாக இல்லை போல். ஸோ நம்ம வந்து சப்போர்ட் பிளான் ஆஃப் பண்ணி அதுக்கு தனியாக பே பண்ணால் தான் நம்மளால் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் சர்வீஸ் வந்து ஆஃபர் பண்ண முடியும். ஓகே, கூல். ஸோ if you want to know for pricing, right, ட்ரஸ்டட் அட்வைசரோட ப்ரைஸிங் பார்க்கலாம். ஸோ எனி சர்வீஸ் நமக்கு வந்து தெரியல அப்படின்னா வில் டூ ஃபார் கூகுள் சர்ச் தான். ஸோ ஏன்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து they keep on changing, right? ஸோ அதனால் இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபார் கூகுள். ஸோ we ask for pricing. So reduce cost, blah blah, cost optimization, how it works now. Okay, pricing engappa, we'll see. I think pricing inga paathom nenikiren, inga irukku. Learn about AWS pricing, pay as you go, இதெல்லாம் ஓகே. நமக்கு தேவையான சர்வீஸ் trusted advisor. AWS pricing calculator போனாலுமே we can look for the pricing. ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் எவ்வளோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ EC2 ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் சர்வீஸ்க்கு எவ்வளோ ஆகும் அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ லெட்ஸ் ட்ரை டு செக் இட் ஹியர். அது காமிக்கல. ஓகே, ஐ திங்க் இதுக்கு வந்து நம்ம வந்து மந்த்லி ஃபிக்ஸ்டு பில்லிங் மாதிரி போயிடுவாங்கன்னு, ரேதர் தென் பே as you சர்வீஸ் இல்லாமல். டெக்னிக்கல் சப்போர்ட் ஃப்ரம் with phone and chat support. You can also use API, AWS Access Management used to create one. Fine, let's try to say upgrade. Cool. ஸோ இது வந்து பேசிக் பிளானில் இருக்குது. கரண்ட் பிளான் access to 7 core trusted advisor checks and then we have developer plan. Pricing starts at $29 per month. சேம் வே வந்து பிஸ்னஸ் பிளான் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் பிளானில் பார்த்தோம் அப்படின்னா ஆல் ட்ரஸ்டட் அட்வைசர் செக்ஸ், access to personal health dashboard and health APIs. அண்ட் தென் இதோட பில்லிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா $100 per month வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வி ஹாவ் தி அனதர் ஒன் ஃபார் $15,000 per month. இது வந்து என்டர்பிரைஸ் ஸ்கீமில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் டு கோ வித் ட்ரஸ்டட் அட்வைசர். ஸோ நீங்கள் வந்து காஸ்ட் ஆப்டிமைசேஷன்லாம் போகணும் அப்படின்னா எய்தர் யூ வுட் கோ வித் பிஸ்னஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட் யூ கேன் கெட் more personal dashboard and health APIs வந்து இருக்குது. அண்ட் தென் காஸ்ட்மே பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கம்மிங் அரௌண்ட் லைக் $100 per month. ஸோ பை டிஃபால்ட்டாக நமக்கு வந்து காஸ்ட் ஆப்டிமைசேஷன் வரதில்லை, பெர்ஃபார்மன்ஸும் வரதில்லை, வெறும் செக்யூரிட்டியும் சர்வீஸ் லிமிட்ஸ் இது ரெண்டு தான் வந்துட்டு ஃப்ரீ டயரில் வருது. வேறெல்ஸ் நமக்கு வந்துட்டு இஃப் யூ வாண்ட் டு கோ வித் இந்த காஸ்ட் ஆப்டிமைசேஷன் அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து சப்போர்ட் பிளானில் இதை அப்கிரேட் பண்ணோம், எய்தர் டு பிஸ்னஸ் ஆர் என்டர்பிரைஸ் பேஸ்ட் ஆன் யுவர் யூஸ் கேஸ் பொறுத்து. கூல். ஸோ பர்சனலாக நான் இது வந்து யூஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணுறது வி கேன் ஹார்ட் கோட் இன் மல்டிபிள் அதர் வேஸ். கம்பெனியில் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணலாம், ஆர் வந்து எஸ்சிபி சர்வீசஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து பாலிசி செட் பண்ணலாம். பட் இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஏடபிள்யூஎஸ்கே புதுசு, உங்களுக்கு வந்து ஏடபிள்யூஎஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை,
ஸோ அந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு திஸ் வில் பி அ ஹெல்ப்ஃபுல் ஒன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து செக்யூரிட்டி குரூப்பில் இருக்கிறத வந்து சரி பண்ணலாம். ஸோ dashboard security, click triangle to the security groups and specific ports. Okay, the text describes the criteria, additional resources and recommend actions. You will take actions security group levels to improve the one. So okay, let's see additional resources inga irukku. So what we want to do now, scroll down to focus on the table in the checklist details. ஓகே, இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து we could see 3389 வந்து ஓப்பன்டு அண்ட் எதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ 4 security groups have been flagged. A security group used for hosting a SharePoint service, named column 1. The ports are 1433, 1434, 3389. ஸோ இந்த 4 போர்ட்டுமே தான் வந்துட்டு ஃப்ளாக் ஆகிருக்கு இன் ரெட்டில். 3389, 1434 and 1433. ஸோ அதுதான் வந்து they mentioned it over here. Cloud Labs 1 is used to facilitate labs. Okay, so click on any of the SharePoint security group names to open up the security group details in the EC2 console. So okay, let's open any one of the one. Okay, so click on the inbound rules to see the inbound rule groups. So இதில் வந்து source வந்து எல்லாமே வந்து 0 டாட்டில் இருக்குது. So note that the SharePoint service also opened port 80 and 443 with unrestricted access, but not to raise a flag for those. You will resolve the RDP rule first by revoking the rule. Remote desktop access is not required for the service, and that would have been artifact of earlier deployment. MSQL port resolved by restricting the access. So இதுக்கு போனோம் அப்படின்னா, oh, you are not perform action for this. சரி, but they mentioned for this one only, right? Security group ID. We'll see one more time. Click on any of the SharePoint security groups. Oh, இதுக்கு இல்லை. ஸோ கிளிக் எனி ஆஃப் தி SharePoint செக்யூரிட்டி குரூப்ஸ். அது தப்பாக போயிட்டேன். அண்ட் பட் ஆனால் அதுக்கும் தான் நான் ரெட் காமிச்சிச்சு. பட் தென் வில் சி. ஸோ கிளிக் எனி ஆஃப் த SharePoint செக்யூரிட்டி குரூப்ஸ். ஸோ வி குட் சி இன்பவுண்ட் ரூல்ஸ்லாம். ஜஸ்ட் ட்ரை டு மூவ் இட், ரைட்? ஸோ நம்மளோட இன்பவுண்ட் ரூல்ஸில் வி ஹாவ் port open 0.0.0.0.0.0.0.0.1 over here. So fine. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். to see this, இதே மாதிரி தான் இருக்குது நமக்கும். The SharePoint also opened port 80 and 443 with unrestricted access, but no, not to raise a flag for those. We will resolve the RDP rule first by revoking the rule. The remote desktop access is not required for the service and could have been an artifact of earlier development activity. The MS SQL port will be resolved by restricting access. Okay, so what they meant is RDP rule வந்து நமக்கு தேவையில்லை, is not required for the service and would have been an artifact of the rule. So RDP rule மட்டும் நம்ம வந்து we will remove it off. Okay, so we'll go here, edit inbound rules and RDP. I think this one RDP. Let's delete it, save rules. Okay, so successfully modified, and then RDP rule வந்து remove பண்ணியாச்சு. Change the source of the MS SQL rule from 0.0 to the specific IP address. We can do that. So edit inbound rules, MySQL 1433. They asked to move from allow all to the specific IP address, so that we limit the overall restriction once. So save rules பண்ணியாச்சு. Return the security group tab in the Trusted advisor is used for this, and
check off the rule set is Cloud Labs bridge, and if you see it, exclude and refresh button just above the table. Okay, so இப்போ இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்கிறோம். ஸோ க்ளவுட் லேப்ஸ் அனாலிட்டிக்ஸ் செக்யூரிட்டி குரூப், சாரி, ஸோ க்ளவுட் வாட்ச் அனாலிட்டிக்ஸ் செக்யூரிட்டி குரூப்பை we will exclude and refresh it. ஸோ அகெயின் இதில் நம்ம பார்த்த மாதிரி ரிஃப்ரெஷ் பண்ணுறது எவ்ரி 5 minutes தான் வந்து நமக்கு ரிஃப்ரெஷ் பண்ண போகுது ஃப்ரம் ட்ரஸ்டட் அட்வைசர். ஸோ நம்ம திருப்பி உடனே இது பண்ணாலுமே வந்து இட்ஸ் அப்டேட்டட் ரிசல்ட் வந்து கொடுக்காது. ஸோ தட்ஸ் வாட் த டாக்குமெண்டேஷன் மென்ஷன், ரைட்? ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு ஷேர் பாயிண்ட் செக்யூரிட்டி குரூப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அந்த ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு we have done that. ஸோ ஓகே, few seconds you would see the result showing there are no flag. Red is shown by the download button. Due to delays to the exclusion, refresh button may be grayed out for an unknown reason. And cool. ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து திருப்பி we just had ஷேர் பாயிண்ட் மட்டும் வந்திருக்கு. ஸோ we can also do this one the same thing. நம்ம என்ன பண்ணோமோ ரெண்டு ஷேர் பாயிண்ட் ரூல்ஸ்க்குமே வந்து let's do it out. ஸோ inbound rules, ஸோ inbound ரூல்ஸில் சேம் போர்ட் 80 வந்து எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 443 வந்து எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணியிருக்காங்க. கூல். அண்ட் தென் டிசிபி வந்து அப்டேட்டடில் இருக்குது. ஓகே, ஸோ ஜஸ்ட் தட் இட் கோயிங் டு டேக் 5 minutes டு நம்மளோட சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஆகும். ஓகே, ஸோ லெட்ஸ் டூ த ஸ்டார்ட் செக். இஃப் நாட் நம்ம வந்து ஒரு 5 minutes போல் வெயிட் பண்ணோம். ஓகே, ஸோ செக்யூரிட்டி குரூப் ஹேஸ் பீன் ஃபிக்ஸ்ட் நவ். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் விச் இஸ் ஃபார் ஐடென்டிட்டி அக்சஸ் மேனேஜ்மெண்ட்டோட பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோமான்னு பார்க்குறதுக்கு. ஸோ என்ன பண்ணோம்? ஸோ ட்ரஸ்டட் அட்வைசரில் யூ வில் கோ வித் செக்யூரிட்டி செக்ஸ். அண்ட் தென் அதில் இந்த இது பார்த்துட்டோம். ஸோ எம்எஃப்ஏ ஆன் ரூட் அக்கௌண்ட் வந்து போக போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஏடபிள்யூஎஸில் ரூட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான் மெயின் பவர்ஃபுல் யூஸர். ஸோ அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, எம்எஃப்ஏயோட ஸோ ரூட் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட் கிடச்சிருச்சு, ஸோ தே குட் ஏபிள் டு யூஸ் இட் அப்படின்னா இட்ஸ் மோர் லைக் உங்களோட அக்கௌண்ட் வந்து உங்கள் கையை விட்டு போன கணக்காயிரும். ஸோ ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அக்கௌண்ட் வந்து ரூட் அக்கௌண்ட். ஸோ அதனால தான் எடுத்த உடனே வந்துட்டு உங்கள் ரூட் அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமேட்டிக் கிளாஸஸ் இருந்தது அப்படின்னா அதை டெலீட் பண்ண சொல்லுவாங்க. சேம் வே உங்களோட ரூட் அக்கௌண்ட்க்கு வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து எனேபிள் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஏடபிள்யூஎஸில். ஸோ இதில் ரூட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம நான் வச்சுக்க வேண்டியது, நீங்கள் வந்து ஒரு இமெயில் ஐடி கொடுத்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து உங்களோட ரூட் அக்கௌண்ட்டோட லாகின் இதுவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து அதில் தான் நீங்கள் பில்லிங் மேனேஜ் பண்ணுவீங்க. மெயின் அட்மினோட 1 level அப்பர் க்ரெடென்ஷியல்ஸ் வந்து இருக்கக்கூடியது இந்த ரூட் அக்கௌண்ட். ஸோ ரொம்பவே வந்துட்டு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we need to ensure we have the root account வந்து அந்த இது ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணோம். எம்எஃப்ஏ வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த சர்வீஸ். ஐஎம் போகணும். ஸோ இந்த ஐடென்டிட்டி அக்சஸ் மேனேஜ்மெண்ட்டில் தான் எல்லா அக்கௌண்ட்டுமே வந்து இருக்க போகுது. ஸோ அதில் தான் வந்து இந்த ரூட் அக்கௌண்ட்டுமே இருக்கும். ஓகே, ஸோ ஐஎம் பேஜஸ் போயிட்டு யூசர்ஸ் இந்த லெஃப்ட் பேனல் கிளிக் ஆன் ஸ்டூடெண்ட். ஸோ நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் இப்போதைக்கு. இதே நீங்கள் வந்து ரூட் அக்கௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது சேம் ஃபாலோ தான் பண்ணுவீங்க. ஸோ செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸ் அண்ட் தென் அசைன்ட் எம்எஃப்ஏ டிவைஸ். ஸோ இதில் போய்ட்டு மேனேஜ் எம்எஃப்ஏ விர்ச்சுவல் எம்எஃப்ஏன்னு இருக்கா? ஸோ வில் கோ வித் மேனேஜ்ட் எம்எஃப்ஏ. அண்ட் தென் இதில் வந்து விர்ச்சுவல் எம்எஃப்ஏ டிவைஸ்ன்னு இருக்கா? ஸோ விர்ச்சுவல் எம்எஃப்ஏ டிவைஸ்னால் நீங்கள் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் இல்லை மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர் இந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு யூ கேன் டூ இட் அவுட். ஸோ இஃப் யூ கண்டினியூ ஸோ கியூஆர் கோடுன்னு இருக்குது. ஸோ இது கொடுத்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோடு வந்து உங்களுக்கு காமிக்கும். அண்ட் தென் நீங்கள் கூகுள் ப்ளே ஆர் ஆப்பிள் ஸ்டோர் ப்ளேயில் போய்ட்டு, நான் வந்து கூகுள் ஆத்தென்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் போனீங்க அப்படின்னா அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எவ்வளோ டிஜிட் கோட் வரும்,
9 டிஜிட் கோட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 9 டிஜிட் கோட் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வர கோடை வந்து இதில் பிரிண்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி அந்த கோடு வந்து ரிஃப்ரெஷ் ஆகும், இன்னொரு 9 டிஜிட் கோட் வரும். அந்த கோடை நீங்கள் வந்து இந்த கோட் 2க்கு வந்து கொடுப்பீங்க. ஸோ 2 கான்செக்யூட்டிவ் கோட்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா யூ கேன் அசைன் அண்ட் MFA. கூல். ஸோ இப்போ வந்து நான் ஷோ QR கோட் கொடுக்குறேன். ஷோ QR கோட் கொடுத்துட்டு என்னோடய ஸ்க்ரீனில் நீங்கள் ப்ளஸ் கொடுத்தேன்னா ஸ்கேன் அ QR கோட்னு வரும். ஸோ லெட் மீ ஸ்கேன் திஸ். ஓகே, ஸோ இப்போ ஸ்கேன் QR கோட் கொடுத்ததுக்கப்புறமா இஃப் யூ டூ ரிவீல் பின் 6 டிஜிட் கோட் கைஸ், சாரி 9 டிஜிட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 6 டிஜிட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு காமிக்கிறது 549 அண்ட் தென் 773. ஸோ அதை கொடுத்துடலாம். அண்ட் தென் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அதுவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிஃப்ரெஷ் ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் ரிஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா அடுத்து என்ன கோட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ we saw 167593. ஓகே, ஸோ அசைன் MFA கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து MFA கோட் வந்து அசைன் ஆகிடுச்சு. கூல். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு MFA அக்கௌண்ட் வந்து நம்ம AWS அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது பண்ணியாச்சு. அண்ட் தென் லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப். Cool. So let's go for the next step. So next step வந்து it's going to be about dashboard security. அதில் வந்து EBS-ஓட இதை பற்றி கேட்குறாங்க. So let's go for security and then EBS public snapshots was created in AWS account when the lab was started as green. This is because EBS and RDS snapshot வந்து refreshed at AWS discretion several times per day, can be refreshed manually in the Trust Advisor console. Occurred since the start of the lab, snapshot won't have been rated by இது. ஸோ ஆஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸாக நம்ம EBS யூஸ் பண்ணுறோம் ஆர் எனி அதர் வால்யூம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு டேக் அ ஸ்னாப்ஷாட் ஆஃப் இட். ஸோ தே ஜஸ்ட் மென்ஷன் லைக் அது வந்து ஏன் க்ரீனில் காமிக்குது அப்படின்னா அந்த ப்ராப்பர் ஸ்னாப்ஷாட் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு. இட்ஸ் மோர் லைக் அ செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரி ஒன். ஸோ ட்ரஸ்ட் அட்வைஸ் பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டிக்கு தே என்ஷூர்ட் லைக் ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் இந்த எடுத்த ஸ்னாப்ஷாட் வந்து இட்ஸ் இன் ப்ரைவேட்டில் இருக்குது, பப்ளிக்கில் இல்லாமல் ப்ரைவேட்டில் இருக்குது. ஏன்னா நீங்கள் பப்ளிக்கில் போட்டிங்கன்னா எனி ஒன் கேன் வியூ இட், ரைட்? ஸோ அப்போ அது வந்து செக்யூரிட்டி ரிஸ்க்காக இருக்கும். வேரல்ஸ் சின்ஸ் நீங்கள் வந்து எடுத்துருக்கிற இந்த RDS ஸ்னாப்ஷாட்டாக இருக்கட்டும் ஆர் EBS ஸ்னாப்ஷாட்டாக இருக்கட்டும், அது வந்து ப்ரைவேட்டில் இருக்கிறதுனால இட்ஸ் ஆல் குட். ஸோ தம்ஸ் அப் ஃப்ரம் AWS Trusted Advisor. ஸோ அதுதான் வந்து அந்த க்ரீன் டிக் வந்து நம்ம வந்து பார்த்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து we saw something called as warning, ரைட்? ஸோ அதில் பார்த்தோம் சர்வீஸ் லிமிட்ஸில் பார்த்தோம் VPC இன்டர்நெட் கேட்வேல that is more than 80% of VPC internet gateway, one of 16 items இருந்தது இல்லையா. ஸோ now we are in எல்லோவில் இருக்குது. 80% of limit வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ we could see US West 2 வந்து the table breaks the service limits down by region, limit amount and current usage. ஸோ இந்த டேபிளில் பார்க்கும்போது மொத்தம் 5 தான் வந்து குறிப்பிட்ட ரீஜன். இந்த US West 2 அப்படிங்கிறதுல 5 VPC க்ரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம எவ்வளோ க்ரியேட் பண்ணியிருக்கோம்? we have created 4 VPC வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து crossed 80% ஆஃப் லிமிட்டை வந்து க்ராஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு இந்த ட்ரஸ்டட் அட்வைசர் வந்து இட்ஸ் ஃப்ளாகிங் ஆஸ் த எல்லோ கலரில் ஃப்ளாக் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான இதெல்லாம் இல்லை. ஸோ AWSல நம்ம வந்து ஒரு சர்வீஸ் லிமிட் ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணி ஈஸியாக நம்மளோட லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா there are multiple ways to do that. ஸோ இதில் வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ navigate to VPC internet gateways and do this and return and do this one, right? So limit where internet gateway has been removed. ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா டேரெக்டாகவே இங்கேயே போயிட்டு
சப்போர்ட்னு தெரியுன்னா சப்போர்ட் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நம்ம வந்து we can increase the limit. இவங்க வேறு ஏதோ மெத்தட் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வில் ட்ரை இட் அவுட். ஸோ இவங்க வந்து நேவிகேட் டு விபிசி அண்ட் தென் விபிசியில் போயிட்டு இன்டர்நெட் கேட்வேஸ் போக சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிஃபால்ட்டாக 5 தான் இருக்குது, நம்ம வந்து 4 யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் 80% வார்னிங் ரீச் ஆகிட்டு இட்ஸ் ஃப்ளாகிங் ஆஸ் எல்லோ. ஸோ இப்போ நம்ம வந்து 5 வந்து ஒரு 8 10 இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லிமிட் வந்து வராது. தென் we will be in a good shape. ஸோ அதுதான் they are trying to do it. ஸோ இப்போ இன்டர்நெட் கேட்வே வந்து போயாச்சு. ஸோ இன்டர்நெட் கேட்வே attached, there are 2 internet attached and can be removed without any impact on your environment. The most removal is the old line fleet internet gateway. ஸோ இதில் வந்து 2 வந்துட்டு டிட்டாச் 3 வந்து டிட்டாச்சில் இருக்குது, 1 தான் அட்டாச்சில் இருக்குது. ஸோ வாட் தே மென்ஷன்ட் இஸ், ஒன்று வந்து சப்போர்ட் ரெக்வெஸ்ட் போய்ட்டு லிமிட் ரைஸ் பண்ணலாம், அதர் ஆப்ஷன் வந்து அன்யூஸ்டு இதை வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் வாட் தே மென்ஷன்ட் ஓவர் ஹியர். ஸோ இதில் இந்த இது வந்து ரொம்ப ஓல்டு யூஸில் இருக்கிறதுனால தேர் ஆஸ்கிங் அஸ் டு டெலீட் திஸ். ஸோ இது எப்படி ஓல்டாக இல்லை நியூவான்னு எப்படி பார்க்கலான்னா, ஸோ இங்கே ஜென்ரலாக நேம் டேட் கிரியேட்டட் கொடுத்துருப்பாங்க, கொடுக்கலையா? ஸோ டிட்டாச்டு இதில் எதை வச்சு கண்டுபிடிக்கிறது எப்போ க்ரியேட் பண்ணாங்கன்னு வில் சி. ஸோ இன்டர்நெட் கேட்வே லைம் ஃப்ளீட் IGW 86D2C5 வில் சி. 3 of the internet can be removed without any impact on your environment. Old LimeWire Fred Gateway, click accent tab. ஆனால் இதுதான் ஓல்டு அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. வில் லுக் ஃபார் இட். there should be some way for naming convention or something like that. Maybe we try to create a new gateway, right? So let's say test and let's create a permission இல்லை, that's fine. பட் ஆனால் எனக்கு இதில் என்ன டவுட் அப்படின்னா, இதில் இதுதான் ஓல்டு இதுன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? மைட் பி டியூ டு த நேமிங் கன்வென்ஷன். லைக் இது வந்து பீன் இருக்குது அப்படின்னா இதான ப்ராட் தானே வரணும். ஸோ 06 இது 03 பி, ஓகே 03 பீன் இருக்குது, 060 சிஏன்னு இருக்குது, இது 09 மைட் பி பேஸ்ட் ஆன் த நேமிங் கன்வென்ஷன். ஸோ இதில் IGW ஐஃபன் 060க்கு அப்புறம் 6A CA 86 ஆரம்பிக்குது. ஸோ அதை வச்சு கூட they might have mentioned இதுதான் ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ லெட்ஸ் delete it out. அப்படி இல்லை அப்படின்னா நான் எப்படி சர்வீஸ் ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணுறது அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நவ் இது delete பண்ணியாச்சு. enter delete in the one written service limits check. ஸோ அது வந்து க்ரீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ we are back now. service limits check. ஸோ ஸ்டில் இது வந்து க்ரீன் ஆகலை, ஏன்னா as they told it would take 5 minutes, right? ஸோ லாஸ்ட் அப்டேட் வந்து 27 minutes ago. ஸோ இப்போ நம்ம திருப்பி ரிஃப்ரெஷ் கொடுத்துருக்கோம் to know the latest one. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். ஸோ இந்த மீன் டைம் நார்மலாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது, இந்த மாதிரி விபிசி லிமிட்மே வந்துட்டு லெட்ஸே டெலிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எதுவுமே உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஸோ ஆல் யூ நீட் டு டூ இஸ் கோ ஃபார் சப்போர்ட். ஸோ நீங்கள் சப்போர்ட் போனீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டு இன்க்ரீஸ் க்ரியேட் கேஸ்ன்னு இருக்கா. ஸோ யூ கேன் க்ரியேட் கேஸ் அக்கௌண்ட் அண்ட் பில்லிங் technical looking for service limit increase. So you can go for looking for service limit increase. ஓகே இதில் வந்து நமக்கு பெர்மிஷன் இல்லை, இது வந்து க்ளவுட் அகாடமியோட லேர்னிங் அக்கௌண்ட்டுங்கிறதுனால. பட் ஜென்ரலாக யூ கேன் இந்த சர்வீஸ் லிமிட் இன்க்ரீஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன சர்வீஸ் தரணும், எவ்வளோ லிமிட் இன்க்ரீஸ் பண்ணணும், அண்ட் தென் பிஸ்னஸ் ரீசன், எந்த ரீஜனில் அந்த சர்வீஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்களால் ஒரு சப்போர்ட் ரைஸ் பண்ண முடியும். அண்ட் ஒன்ஸ் ரைஸ் பண்ணதுலேருந்து இட் வுட் ஹார்ட்லி டேக் 24 hours விண்டோ ஆகும்னு வச்சுக்கோங்க ஃபார் தம் டு ரீச் அண்ட் ஆக்ட்.
அதுக்கப்புறமா யூ ஆர் ஆல் குட் ஆன் தட் பார்ட். ஸோ இப்போ நம்மளோட விபிசி வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு அண்ட் யூ குடன்ட் see that anymore in the வார்னிங்கில் இல்லை. ஸோ யூ குட் see விபிசி வந்து க்ரீனில் மாறிடுச்சு. ஸோ இஃப் யூ கோ பேக் டு டேஷ்போர்ட், ஓகே. ஸோ ஓவரால் இது வந்து ஐ திங்க் இட்ஸ் சே நார்மல் ஒன்ஸ் அகைன். ஸோ எம்எஃப்ஏ அண்ட் ரூட் அக்கௌண்ட் நம்ம வந்து இன்னும் ரூட் அக்கௌண்ட்டில் எனேபிள் பண்ணல இல்லையா, ஏன்னா இது லேபுங்கிறதுனால வி டோன்ட் ஹாவ் பெர்மிஷன் ஃபார் இட். அண்ட் இது நம்ம இன்னும் ரிஃப்ரெஷ் பண்ணவே இல்லை. லெட்ஸ் ட்ரை டு ரிஃப்ரெஷ் இட் ஆஃப். இதையும் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ வில் சி US West 2 அண்ட் CloudWatch Labs SharePoint செக்யூரிட்டி குரூப்ஸ். இது ஏன் இன்னும் வரலன்னு எனக்கு என்ன தெரியல. வில் ட்ரை டு சி. So if you go for inbound rules, I believe இந்த இது நம்ம மாற்றணும்னு நினைக்கிறேன் 14434யும், ஏன்னா இதுவும் தேவையில்லாதது தான் இல்லையா. 80 and 443 from anyone is good, but for 14433யும் வந்து தேவையில்லாதது தான். ஸோ அதையுமே வந்து we will change it off to the specific one. Okay, so பண்ணியாச்சு guys. Let's go back and refresh it. So it's going to take time, but other than that everything is good. So I think இது கரெக்டாக ஃப்ளாக் பண்ணால் அதுதான் ஃப்ளாக் பண்ணுது, ரைட். ஸோ 1434 தான் ஃப்ளாக் பண்ணியிருந்தது, ஏன்னா நம்ம வந்து எல்லாமே எனேபிள் பண்ணியிருந்தோம் இல்லையா 0.0.0ன்னு. ஸோ அதையும் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த மொத்த லேப்மே. ஸோ எப்படி வந்து ஒரு ட்ரஸ்டட் அட்வைசர் யூஸ் பண்ணி மொத்தம் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ் வந்து அவைல் பண்ணுறாங்க, அண்ட் தென் அதில் எதுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும், எது வந்து நம்ம அப்கிரேட் பண்ணணும், அண்ட் தென் அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் எப்படி ரெக்கவர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது, அண்ட் தென் எப்படி ஃபிக்ஸ் பண்ணது கரெக்டான ரீசெக் பண்ணுறது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் சேனலில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்ன டாப்பிக்லாம் வீடியோ போடலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டாக பதிவிடுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாசன். நன்றி, வணக்கம்.